பள்ளியை குலுங்கியாட கொங்கை மார்பில் மணிகள் ஆட ரத்தின வளையல் கிளுகிழுங்க எனது அம்பிகையே பரம வீடத்திலே பிறந்த பேச்சி பிரம்மகுல ராட்சுதையே உன்னுடைய கிருபை கொண்டு இந்த உலகினிலே நாங்கள் பாட பூவில் இருந்து விளையாடி புதுமை செய்வாய் நாவிலிருந்து விளையாட நவசக்தியே அம்பிகையே வந்தருள்வாய். பரம வீணத்திலே பிறந்த பரம வீணத்திலே பிறந்த பிரம்மகுல ராட்சுதையா ஆமையோ காட்டு வேச்சி வன பேச்சு கட்டழகி பரமகுல ராட்சுதையா திரு நீலகண்ட பேச்சியம்மா நீலகண்ட பேச்சியம்மாள் கதைகள் வாட திரு நீலகண்ட பேச்சி கதைகள் வாட மாயம் பெருமானி அருள்வா அருள்வா நீலகண்ட பேச்சியோட அரணார் அம்பிகையோ கொழுவிருந்தா என்ன வைகுண்டோன் தண்ணாதீல வைகுண்ட நாதனோடு லட்சுமியோ இன்னம் பிரம்மலோகம் பட்டணத்தில் அங்கு பிரம்மாவாம் சரஸ்வதியா தேவ இந்திர லோகத்தீல தேவ இந்திர லோகத்தீல தேவ இந்திர நாம் இந்திரனே அங்கு மூவர்களா முனிவர்களா முனிவர் சித்தாரி கூட்டங்களா என்ன நாள்முகனாம் நல்முனியா நல்ல களை கோட்டு மாமுனியா என்ன அகத்தியராம் முனந்திரனா என்ன அழகு கும்ப மாமுனியா என்ன காந்தரூபர் கந்தரோட என்ன கருடனல்லோ காந்தரூப முப்பத்தி முக்கோடி தேவர்களும் 40,000 ரிஷிமார்களா என்ன அந்த தேவர்களா என்ன அந்த தேவர்களா எவ்வருவான் கைலாசத்தில் குழுவிருந்தா தேவலோக கைலையில் தெய்வ பெருமானாய கடவுளோடு
அவை பார்வதா தெய்வமாக சேர்ந்து பரமலோகத்தை பகவான் பரிவாரம் செய்து வருகின்றார். உடையவனாருடைய கைலாசத்தை உடைய நாட்டு புரிந்து வரக்கூடிய நாளையில் ஆண்டவனாய கடவுளுக்கும் அவை அபிராமியான இந்த பார்வதா தேவி இருக்கும் வருடா வருடம் திருக்கல்யாணம் செய்து பார்ப்பது ஒரு பழக்க வழக்கம். இந்த பழக்கத்தின் பேரால் மகாமரிகள் தேவர்கள் யாவரும் கைலாத்திலே பந்தலங்கார் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன பந்தல்லாம் உங்க வீட்டு பந்தல் எங்க வீட்டு பந்தலா? பகவான் பார்வை திருக்கல்யாண பந்தல் அல்லவா? அவளை ஜோர அலங்காரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்தாங்க தெரியுமா? என்ன கொட்டகை பந்தலிட்டான் தேவர்கள் என்ன குழம்புகள் தூக்குவாரா குழம்புகளும் ரஸ்தர்களும் தேவர் சர்றாந்த தூக்களுற்றார் இன்னும் வன்னி மரம் கொண்டு வந்து தேவர் வாசலில் அலங்கரித்தார். பிறகு தென்னை மரம் கொண்டு வந்து அங்குள்ள திருக்குளை அலங்கரித்தார். பிறகு பாக்கு மரம் கொண்டு வந்து அங்குள்ள பக்கமெல்லாம் அலங்கரித்தார். பிறகு வாழை மரம் கொண்டு வந்து வாழை மரம் கைலாச வாசல் எல்லாம் அலங்கரித்தார். கைலாச வாசல் எல்லாம் அலங்கரித்தார். பந்தலிட்ட தூணுக்கெல்லாம் தேவர் பகல மூத்தாள் அலங்கரித்தார். பிறகு மாணிக்கத்தால் மணவடையோ தேவர்கள் மகிமையோடு அலங்கரித்தார். அப்படி அலங்கரித்த மணவடைக்கோ நீங்கள் அச்சுதனார் கோபாலனோ இன அமரல் லோக பிரம்மாவும் தமது ஆண்டவனார் கடவுளை இன்னும் மாப்பிள்ளை போல் அலங்கரித்து கல்யாண மணவடையில் அமரச் செய்தார். பிறகு லட்சுமியும் சரஸ்வதியும் அன்னை அபிராமி உமையவளாய் அந்த பார்வதா தேவியரை வன பெண்ணாக அலங்கரித்து இன்ன மணவடையில் அமரச் செய்தார். அப்படி மாப்பிளையும் பெண்ணும் போலே இன்ன மாப்பிளையும் பெண்ணும் போலே கல்யாண மணவடையில் அமர்ந்த போது மாப்பிள்ளையும் பெண்ணுமாக இப்படி கல்யாண மணவடையில் அமர்ந்த போது கைலாட்ட ஒன்றான தேவர்கள் மூவர்கள் அமரர்கள் அன்பர்கள் பக்தர்கள் யாரும் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவனாய கடவுளுக்கும் அவை பார்வதா தேவி இருக்கும் அவர் செய்யக்கூடிய ஒரு தொண்டுகளை அவளை உள்ளன்போடு உரிய மனத்தோடும் உரிமான குறைபாடும் இல்லாமல் உற்சாகத்தோடு தொண்டுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். யார் யார் தொண்டுகள் செய்தாங்க தெரியுமா? என்ன தேவரெல்லாம் வருவார்களா 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 கடவுளை சேவித்தவர் வணங்கிடுவார் வணங்கிடுவார் வணங்கிடுவார்.
முனிவரெல்லாம் வருவார்களா வருவார்களா இந்த முனிவர்கள் வருவாரா முன்னாள் வந்து இந்த அமரர்கள் வருவாரா ஆண்டவனார் கடவுளுக்கு அவர்கள் அடிவணிகள் இந்த சூரியன் வருவார் சுந்தரன் கோட்டை கப்பால் இந்த சந்திரனா வந்து பக்கத்தில இந்த வாயுராஜன் வருவாரா வருணராஜன் ஓடி வந்து வருணராஜன் ஆண்டவருக்கு வாசப்பண்ணி பச்சை மாள் வருவாரா மாப்பிள்ளைக்கு தோழனாக பக்கத்திலே அமர்ந்து கொள்வார் சீரா கணக்கழுதோ சித்திரபுத்திரனை நான் என்ன கைலாசத்து நமது கடவுள் முன்னாள் என்ன நாரதன் வருவாரா நாட்டு செய்தி என்ன பிரம்மதேவம் ஓடி வந்து பஞ்சாங்கம் என்ன தும்புருவர் வருவாரா சுதியாது என்ன குசாம என்ன குண்டோதர வருவாரா குண்டோதர ஆண்டவருக்கு குடைகள் அமரலோகத்துண்டான அன்பர்கள் பரமலோகத்துண்டான பக்தர்கள் யார் ஒன்றாக சேர்ந்த ஆண்டவனுக்கு ஒரு குறைபாடும் இல்லாமல் துண்டுகள் நடத்தி கொண்டிருக்கும் போதுதான் என ஆர்டர் பணிகளை யாருமே குறை வைக்கல. அதே வேளை கைலாசம் உண்டான தாய் குழந்தைகள் மகளிர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களும் ஆண்டவனுக்கு எந்த மாதிரி குறைபாடு வைக்கல. யாரெல்லாம் இந்த ரம்பா உருசி துளத்துமை மீனகா இந்த பருவ பெண்களும் ஆண்டவனுக்கு உற்சாகத்தோடு தொண்டுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். யார் யார் என்னென்ன தொண்டுகள் செய்தாங்க தெரியுமா? என்ன ரம்பை வருவாளா ரம்பா என்ன நாட்டியங்கள் ஆடுவாளா ரம்பா ஊர்வசி வருவாளா இன்ன உல்லாசம் வைபாடிடுவாள் இன்ன மேனகை வருவாளா இன்ன மிருதங்கட்ட போடுவாளா இன்ன சரஸ்வதி வருவாளா சரஸ்வதி இன்ன தளம் மேளம் போடுவாளா சரஸ்வதி தளம் மேளம் போடுவாளா போடுவா அமரலோக தாய் குலங்கள் என்ன ஆண்டவர்க்கு தொண்டு செய்தார் என்ன பரமலோக தாய் குலங்கள் என்ன பகவானுக்கு பணிகள் செய்தார் என்ன கைலாச தாய் குலங்கள் கைலாச என்ன கடவுளுக்கு தொண்டு செய்தார் கைலாச நாதனுக்கு பணிகள் செய்தார் அமரலோக தாய் குலங்கள் ஆண்டவருக்கு தொண்டு புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பரமலோக தாய் குலங்கள் பகவானுக்கு பணிகள் செய்து கொண்டிருக்கிறார். கைலாச தாய் குலங்கள் கடவுளுக்கு தொண்டு செய்தார். கைலாசநாதனுக்கு பணியுடன் நடத்தி கொண்டிருக்கிறார். இணையெல்லாம் கண்டா பார்வதேவி ஆண்டவன் திருமுகத்தை
ஒரு விமான முறையில் பார்த்தார். இந்த பாறை கண்டா பரமசிவ பெருமான், பெண்ணை பார்வதி ஏன் இப்படி பார்த்து கொண்டிருக்கிறாய்? உன் பாறை பார்க்கும் போதோ ஏதோ ஒரு காரியத்தை உள்ளத்துக்குள்ளாக எண்ணி என்னினா கேட்பதற்கு தயக்கம் கொண்டு இருப்பவா இருக்கிறது. எந்தமான காரியமா இருந்தாலும் பரவாயில்ல, உன் உள்ளத்துல வச்சுதான் எனக்கு தெரியுமா, தைரியமா கோள் என்றார். எனக்கு கேட்டாள் பார்வதி, ஆண்டவா இறைவா, எனக்கு தைரியத்துக்கு ஏதாவது குறைபாடு உண்டா? அதாவது இந்த திருமண காட்சி சமயத்துல பாத்தீங்கன்னா தேவர்கள், மூவர்கள், அமரர்கள், அன்பர்கள், பக்தர்கள், மகாமர்கள், தேவர்கள் யாவரோ உள்ளன்போடு உரிய மனத்தோடோ உரிமான குறைபாடும் இல்லாமல் உற்சாகத்தோடு உங்களுக்கு தொண்டுகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆர்வ பணிகளை யாருமே குறை வைக்கல, அவங்க ஒழுங்கா நடந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதே வேளையில் கைலா தோணார் தாய் குளங்கள் இருக்காங்க இல்லையா பெண்கள், இந்த ரம்பா, உருசி, துளத்துமை, மீனகா, இவங்களும் உங்களுக்கு எந்தமான குறைபாடும் இல்லாமல் அவரவர்கள் முடிந்த துண்டுகளை அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொடுத்துதான் இருக்கிறாங்க. ஆனா என்ன தெரியுமா, இந்த திருமண காட்சி முடிந்ததுக்கு பின்னால், இந்த கல்யாண காட்சி முடிந்ததுக்கு பின்னால் யாராச்சும் வருவாங்களா? ஒருத்தர் வர மாட்டாங்க, ஒருத்தர் நிக்க மாட்டாங்க, ஒருத்தர் உட்கார மாட்டாங்க. யாருங்க வருவாங்க? இன்னைக்கே ஆகாங்களே, நாளைக்கு யாரு வருது? வாட்டா வருவாங்க, இல்லைன்னா வர முடியாது. அதான் என்ன தெரியுமா, முன்னாடி எல்லாம் படியளக்க போகும்போதா இனி சேத்தால போனீங்க, இப்ப அந்த பழக்கவழக்க நிறுத்திட்டீங்க. நீங்க படியாக்க சென்றதுக்கு பின்னால் கைலாக்க யாருமே இல்லாத இருந்து கொண்டிருக்கிறேன். தன்னை தனிமையில் தவியாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். உங்கள் உபகாரம் வேண்டும்னா உங்கள் உதவி வேண்டும். என்ன தெரியுமா, பாலு ஓளே நிலவடிக்க, பாலு ஓளே நிலவடிக்க, பாரவெளி கைலாசத்து அண்ணா பாலு ஓளே சிவோளே நிலவடிக்க, இன்ன உமையவளாய் அண்ணா ஈக்கு ஓளே நிலவடிக்க, அண்ணா ஈஸ்வரியாய் இன்ன பந்தடிக்க தோழி வேண்டும், தோழி வேண்டும், தோழி வேண்டும். அண்ணா பணி பெண்கள் வேண்டும் அண்ணா, வேண்டும் அண்ணா, வேண்டும் அண்ணா. அண்ணா பக்கத்திலே குழுவிருக்க இந்த பணி பெண்கள் வேண்டும் அண்ணா, அண்ணா சொன்ன வேளை செய்வதற்கு சுந்தரிமார் வேண்டும் அண்ணா, அறிவை பெண்கள் வேண்டும் அண்ணா, வேண்டும் அண்ணா, வேண்டும் அண்ணா. இன்னாதி வரா சக்தியாருக்கு, சக்தியாருக்கு அடிமை பெண்களானது வேண்டும் ஐயா, ஆயிரமா எனக்கு வேண்டும் என்று கடவுளும் கண்ணனிடத்திலே சொன்ன போது கடவுளும் கண்ணனுமாக சேர்ந்து யார் வரவழைத்தார்? பிரம்மா வரவழைத்தார். ஓய் பிரம்மா, பார்வைக்கு தோழி பெண் வேண்டுமா, துணைக்கு பெண் வேண்டுமா, அடிவை பெண் வேண்டுமா, ஆயிலிமார் வேண்டுமா, பணிவரிசைக்கு பாங்கியர் வேண்டுமா? உடனடியாக அவளுக்கு புதியமான பெண்ணை நீர் தான் பரிசு கொடுக்க வேண்டும் என்றார். உடனடியாக காது கொடுத்து கேட்ட பிரம்மதேவனா அதுக்கு ஆணை செய்து கொண்டிருக்கிறார்.
என்ன செய்வாரம் தெரியுமா? அவர் பிரம்மவிடம் போடுவாரே. பிரம்மனல்லோ தேவர பிரம்மவிடம் போட்டதோடு பிரம்மவிடம் போட்டதோடு பிரம்மவிடத்தில அவர் பொக்கிரத்தை தாண்டளித்து கருட மந்திரத்தை அவரோ பொறுப்பிரம்பை பிரம்மவிடத்தில அப்ப பிரம்மவிடம் வெடித்திடுமா. அதுல பிறந்தால் இரு பெண்மகளும் அவளும் ஆங்கார சுருவத்தோடு அவகரித்தாள். அம்மா என்ன சுருவம் கொண்டு அவ எழுந்தருளி அம்மா வீரப்பள்ளவர்களையா விரித்தாடும் என்ன குண்டளமா அவளுக்கு கோள நீர தாயே எரிந்த கண்ணால் வந்த முகம் யாரு நன்றி என்ன மட்டி பழ வைரணகா மழை போல என்ன நாடு காணா நாடு கையா. ராட்சுரையார் சுருவத்தோடு அப்படி அவகரித்த பெண்மகளை கரமநல்ல அவரோ கைலாக என்ன ஆண்டவனார் முன்னாள் அப்போ அடவடைத்தார் என்ன ஆண்டவனார் கடவுளவர் பார்வதியார் நமது பரமசிவர் வாடி பெண்ணை பார்வதியே வார்த்தை ஒன்று அம்மா இந்த இரு பெண்களையும் நீ அவள் பெண்ணாய் அம்மா சொன்ன வேலை இந்த சுந்தரியாய் என்ன பணிவிடைகள் இந்த பாங்கியராய் என்ன அடிமை வேலை செய்வதற்கு அடிமை வேலை இந்த ஆயுதை அத்தோடி ஆலயத்தில் எங்களுக்கு 200 ரூபாய் 202 கோடி 2 கோடி அன்பளிப்பு செய்து இவ ஆலயத்திலே எங்களை ஆதரித்து குறைத்துள்ள நமது கீழே ஏர்மாள்புரம் நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடியவர்கள் எங்கள் திருநீலகண்ட பேச்சியம்மாளுக்கு கோவனமாக வழங்கி வரக்கூடிய எனது அன்புக்கு முன்புக்கு ஆதாவாத்துக்குரிய என் உடனுறவா சகோதரர் அன்னார் பிரகாஷ் அவர்களும் ஆலயத்திலே எங்களை ஆதரித்து குறைத்துள்ளார்கள். இவ ஆலயத்திலே எங்களுக்கு 200 ரூபாய் 202 கோடி 2 கோடி அன்பளிப்பு செய்து ஆலயத்தில் எங்களை ஆதரித்து குறைத்துள்ள கோடி ரூபாய் இருந்தாலும் கொடுக்க மனசு வேணும்ல ஐயா. லட்சமா வச்சிருந்து என்ன செய்ய இங்க கொண்டு வரலையோ? அதான் கேட்டேன். கொண்டு வரல தங்கம் போட்டு வந்துருக்காங்களா? அப்ப அதை கலைச்சு வந்துட வேண்டியதானே. அப்படி 200 ரூபாய் 202 கோடி 2 கோடி அன்பளிப்பு செய்து ஆதரித்து குறைத்துள்ள நமது கீழே ஏர்மாள்புரம் நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடியவர்கள் திருநீலகண்ட பேச்சியம்மாளுக்கு கோமரம். அது மட்டுமல்ல, திருநீலகண்ட பேச்சியம்மாள் திருக்கோவிலில் அர்ச்சகராக பணியாற்றி வரக்கூடிய அன்னார் பிரகாஷ் அவர்களும் ஆலயத்திலே ஆதரித்து குறைத்துள்ளார்கள். அன்பளிப்பு செய்து ஆதரித்து குறைத்துள்ள அன்னார் அவர்களுக்கு அன்றி தெரிவிப்பதோடு அந்நாடு குடும்பங்களை கோத்திரங்கள் வாழ வேண்டும் தெரியுமா? எங்கள் முத்தாரம்மா அருளாம்
முசியாமல் அம்பிகை முப்பிடாதீர் முக்கணன் கையிலே எங்க பிரம்மசக்தி அருளா இவர்கள் பெயர் விளங்க திரிலகண்ட பேச்சி அம்மா அருளா திரிலகண்ட பேச்சி அம்மா இவர்கள் திறமையோடு சங்கிலி புதாரோளா சக்தி கையிலே தளவாய் மாட சுவாமி இவர்கள் தலை துவாங்கி வெட்டுக்காட்டு வேச்சி அம்மாரோளா மலர் கையிலே எங்க சொரிமுத்தையர் அருளா சொக்கர் கையிலே எங்கள் வட்டவராயன் அருளா எங்கள் வட்டவராயன் இவர்கள் வம்சோடு பெண்ணே பார்வதி இந்த இரு பெண்களில் எவள் பெண்ணா வைத்துக்கோ சொன்ன வேலை செய்வதற்கு சுந்தரிய வைத்துக்கோ பணிவடைச்சைக்கு பாங்கிர வைத்துக்கோ என்றார். உடனடியா பார்வதாதேவியானவள் அவருடைய பிறவிடத்துல பிறந்த பெண்மகளை ஊத்து பார்த்து கொண்டு இருக்கிறாள். அப்படி இருக்கும்போதுதான் அந்த பெண்மகள் எப்படி இருக்கிறாள், சும்மா வீரப்பள்ள விரிச்சடை விரித்தான்னு திட முடியும், குண்டாக குழல்கால் கோழையில சிடையலாகும், எரிந்தகன் சிவந்தவங்க ஏறட்டி புருவங்கள் மட்டி போல் வயிறழகும், மழை போல புஜமழகும், 4 கால 4 கையுமாக ராட்சசுரத்தோடு என்னை கண்டாள் பார்வதி. ஆண்டவா, நான் தனிமையில இருக்கும்போதா பக்கத்துல ஆள கேட்ட இப்படி அங்காறு விசுறுத்தி பார்க்கும் போது எனக்கு பயங்கரமா இருக்கிறது. இந்த பெண்மகளானவள் சான பொழுது கூட இங்க இருக்க கூடாது, உடனடியாக அவளை பூலோகம் அனுப்புங்க என்றார். என்னை கேட்டார் பகவான். என்னை பார்வதி, உனக்காக பிரம்மா கடுபிரியாத விட்டு உண்டு பண்ணார். அப்படி உண்டு பண்ண பெண்மகளை சான பொழுதுக்குள்ள இவ்வளவு வெறுத்துட்டிய, என்ன பண்றது, குடிச்சிருந்தாவளை வச்சுக்கோ, குடிக்கலன்னா பூலோகம் அனுப்பிடலாம் என்று பிறவிடத்துல பிறந்த பெண்மகளை அழைத்து, அம்மா பெண்மகளை, அதாவது பார்வைக்காக பிரம்மா கண்டு முடியாத விட்டு உண்டு பண்ணார். உன்னுடைய அங்கார விஷயத்தை கண்டு பாறை அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கிறார். அங்க இருக்கா நீ பூலோகம் போய் என்றார். இது கேட்டா பிறவிடத்துல பிறந்த பெண்மகள், ஆண்டவா இறைவா, என்ன பூலோகம் போய் சொல்றீங்களே, நான் பூலோகம் போகணுமானால் எனக்கு பேர் என்ன குளம் என்ன, பிறந்த இடத்திலேயே கேட்டுக் கொண்டிருக்கிறார். உடைய ஆண்டவன் கடவுளா அவளுக்கு பேர்களை சொல்லி பெருமா கைலாத்துல இருந்து நான் பூலோகத்துக்கு அனுப்பி வைக்கின்றார். இந்த மாதிரி பேர் கொடுப்பாரு தெரியுமா, தாயே பரம வீணத்திலே பிறந்த நாளே, தாயே பிறந்த நாளே, பேச்சு பிரம்ம குல சுரையா, நீயோ பிறந்த நாளே, தாயை காட்டு வச்சி நல்லவன பேட்டி, இந்த கட்டளை பிரம்மபுல ராசுரையா என்று கடை கண்டனார் அப்பம் பேர் கொடுத்தார். திருநீலகண்ட நல்ல பேச்சி அம்மா, பேச்சி அம்மா என்று திறமையோடு அவர் பேர் கொடுத்தார். பேச்சி அம்மா இந்த பேரு பெற்ற எங்க பேச்சி அம்மா, பிரம்மகுல எங்க ராசுரையா, ஈஸ்வரனே எமது பகவானே, எனக்கு பேரனுதான் இப்ப கொடுத்திரையா, இந்த புலக தேசம் நானும் போடுமானா, ஐயா கொண்டவனும் எமக்கு இல்லாமலே, இல்லாமலே இந்த குழந்தை வர மருளாவே கணவனுமே
தமக்கு இல்லாமலே ஐயா கை குழந்தை வர வேண்டும் ஐயா என்ன ஆளனுமே எனக்கு இல்லாமலே ஐயா ஆண் குழந்தை வர வேண்டும் ஐயா எனக்கு புருஷனுமே ஐயா இல்லாமலே இல்லாமலே என்ன புத்திர சந்தானம் வேண்டும் ஐயா என்ன பேச்சு அம்மாள் பங்கேற்ற போது என்ன பெருமானானது ஒரு கடவுளவன் ஏதாயே எங்க பேச்சு அம்மா பிரம்ம போல எங்க ராசுனையே ஏதாய கொண்டவனும் உனக்கு இல்லாமலே பேச்சு அம்மா ஏ பிரம்ம சக்தி குழந்தை வரம் மருதான் அம்மா கணவனுமே உனக்கு இல்லாமலே எம்மா கை குழந்தை வர வேண்டுமானா இந்த புருஷனுமே உனக்கு இல்லாமலே இந்த புத்திர சந்தானம் வேண்டுமானா தாயே ஆளனுமே உனக்கு இல்லாமலே இந்த ஆண் குழந்தை வர வேண்டுமானா இந்த மாப்பிள்ளையும் உனக்கு இல்லாமலே எம்மா இல்லாமலே இந்த மதுரை வர மதுராவே புகழ் வெறிய அந்த தளமறின சீர்காழி கள்ள சிதம்பரத்து அம்மா சிதம்பரனார் உணவாசலில தாயை வடக்கு ஓட்ட நல்ல வாசலில தாயை ஆளகள நல்ல குளிய வெட்டி அம்மா குளிய வெட்டி அதுல 1000 வண்டி நல்லா உண்டு குளிய வெட்டி அம்மா அத்தி சுப்பி நல்ல ஆனந்துப்பே இன புங்க அந்துப்பி நல்ல புளி அந்துப்பே இன பூவரசு நல்ல கோங்கு முதல் தாயை 21 நல்ல சுப்பி வகை அம்மா எண்ணி அதில் நீயும் போட வேண்டும் தாயை நாங்கனையா நல்ல கோங்கனையும் தாயை நரனைய அம்மா ஒழுகலுற்றோ இன்ன 7 வகை நல்ல என்னை விட்டு இன்ன ஆகாய நல்ல பூமி மட்டும் எம்மா பூமி மட்டும் தாய அக்கினியை நீயும் வளர்ப்பாரையோ பூமி மட்டும் வளர்ப்பாயம்மோ தாயை அக்கினிக்கு நல்ல முன்னாலே இமா சுங்காசன நல்ல கொரடும் போட்டு இனா சுங்காசனம் மதிலையா இருக்குமாக தாயை தீக்குழியாதில காளை போட்டு இன 6 மாதம் நீயும் 1 வருடம்
இன அருந்தவத்தை நீயும் செய்தாயான அந்த சீர்காழி நல்ல சிதம்பரோ எம்மா சிதம்பரோ உனக்கு திருக்குழந்தை நல்லாரம் நீயும் புலோகம் நல்லா போய் வருவாய் என்று ஆண்டவனார் அப்ப சொன்ன போது திருநீலகண்ட எங்க பேச்சி அம்மா இந்த பிரமபுர எங்க ராட்சுரையா ஐயா ஈஸ்வரனே எமது பகவானே இந்த புலக தேசம் நானும் போடுமான எனக்கு கை நீரைய ஐயா மஞ்சனையே மஞ்சனையே எமது கடை கண்டரை யுத்தம் கொடுக்க வேண்டும் இந்த பேச்சி அம்மாளப்ப கேட்ட போது இன பெருமானான ஒரு கடவுளவ ஏதாயே எங்க பேச்சி அம்மா தாய் பிரம்மகுண எங்க ராட்சுரையே அம்மா 3 படி நல்ல மஞ்சனையே தாய முக நிறைய நீயும் போதிக்கும் தாயே 4 படி நல்ல மஞ்சனையே பேச்சி அம்மா பெறவ சக்தி இந்த நாடு எல்லாம் நீயும் தாயே 5 படி நல்ல மஞ்சனையே எங்கள் நம்பிகையாளான பேச்சி அம்மா இன்ன அங்கோமெல்லாம் தாயே சுவிக்குமா அம்மா 6 படி நல்ல மஞ்சனைய தாயே அருமையோடு நீயோ தாயை 7 படி நல்ல மஞ்சனையே பேச்சி அம்மா பெறவ சக்தி ஏக போகமாக தாயை 8 படி நல்ல மஞ்சனையே அம்மா திட்டமுடன் தாயை பூசிக்குமா அம்மா 9 படி நல்ல மஞ்சனையே அம்மா உல்லாசமா தாயை பூசிக்குமா தாயே 10 படி நல்ல மஞ்சனைய தாயே பக்கமெல்லாம் தாயை பூசிக்கமா தாய பூசிக்கோமா நல்ல மஞ்சனைய பேச்சி அம்மா பெறம சக்தி அம்மா பொன்னூருக்கு நீயோ தாயே வியம்பு வந்து உனக்கு பிறந்திடுமா விஜயநகர் நல்ல பட்டணத்தில்
தாயே சூழ வந்து உனக்கு பிறந்திடுமா திருநீலகண்ட எங்க பேச்சி அம்மா உனக்கு சுக்கநீரி நல்ல பருவதத்தில் எம்ம கப்பரையும் தாய பிறந்திடுமா ஏய் பேச்சி அம்மா ஏ பெறவதத்தி இந்த கண்ண நள்ளு நல்ல மேடையில தாயை பெரம்பு வந்து உனக்கு பிறந்திடுமா தாயை பிச்சாண்டி நல்ல சன்னதியில் அம்மா கும்பம் வந்து உனக்கு பிறந்திடுமா இந்த கும்பகோணம் நல்ல பட்டணத்தில் அம்மா உடுக்கு வந்து உனக்கு பிறந்திடுமா திருநீலகண்ட எங்க பேச்சி அம்மா அம்மா உத்தீராட்ச நல்ல பூமியில அம்மா பம்பை வந்து நல்ல பிறந்திடுமா ஏய் பேச்சி அம்மா பெறவகத்தி என்ன பழிங்கு வர்ண நல்ல மாறையில பிறந்திடுமா தாயே மூன்று நல்லோ கிரகமணி அம்மா முதல் பீராக உனக்கு பொன்னாடி எம்ம நாடு நல்லோ கிரகமணி ஏய் பேச்சி அம்மா பெறவசத்தி உனக்கு நடந்த ஆடும் தாயே ஐந்து நல்லோ கிரகமண உனக்கு அசைந்தாடும் நல்ல பொறுக்கீரகோ அம்மா ஆறு நல்லோ கிரகமணி அம்மா அருமையுள்ள ஒரு நல்கிரகோ தாயை ஏழு நல்லோ கிரகமம்மா பேச்சி அம்மா பெறவகத்தி நீ எடுத்தாடோ நல்லா நல்லோ கிரகமணி அம்மா திட்டமுள்ள ஒரு நல்கிரகோ தாயை ஒன்பது நல்ல கிரகமணி அம்மா உள்ளாக நல்ல பொற்கிரகோ தாய பத்து நல்லோ கிரகமணி பேச்சி அம்மா பெறவசத்தி உனக்கு பதினாடு நல்ல நற்கிரகோ கிரகமணி அம்மா காப்பு விட்டா இவள கடைய விட்டா அம்மா கண்ணாடி நல்ல வளையலிட்டா அம்மா நீல நல்லோ வளையலிட்டா பேச்சி அம்மா பெறவகத்தி இன நிறத்து பொருள் நல்லா பட்டேட்டா
பச்சை நல்லோ இவளம் வளையலிட்டான் அம்மா பருவளையல் அவள் கையிலிட்டான் அம்மா போல நல்லோ இவளம் வளையலிட்டான் எங்க அம்மா குணத்து கூறு நல்ல பச்சையிட்டான் அம்மா மோகன நல்ல வளையலிட்டான் என்ன வளையலிட்டான் அம்மா முறுக்கு நாளை வளையலிட்டான் தாயே ஆத்தூரு நல்ல சித்தாடை இன அருகுமணி இவள துயலொடுப்பாள் இன கோட்டாத்து நல்ல கண்டாங்கி இன துயலொடுப்பாள் எங்க பேச்சி அம்மா என்ன பிரம்ம கூட எங்க ராசுலையா தாயே அம்மானே நல்ல கிளுகளும் அம்மா கிளுகளும் இவ ஆடுவான நல்ல பம்பையில கிளுகளும் பிரம்மவிடம் வந்ததொரு லட்சி பிரம்ம குல தாயே காட்டு வேச்சி வடவேச்சி காட்டு வேச்சி வடவேச்சி திரு நீலகண்ட வேச்சி அம்மா காட்டு வேச்சி அம்மா ஆண்டவனார் முன்னாடு இந்திய வரங்கள் எல்லாம் வாங்குகிறார் கொள்ளும் வரம் எள்ளுவார் அம்மா கொடுக்கும் வராய்க்கு வரம் அவளோ தீராத விடிய அவளோ திருநீட்டாளே வரும் அம்மா மாறாத விடிய அம்மா மஞ்சளையா வரும் அவள் தீராத விழினைய இளையாளி திக்கு வரும் வேண்டிய வரங்கள் வேண்டிய இவளர் முன்னாலே வந்து வேண்டிய வரங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு திரு நீலகண்ட வேச்சி அம்மா பிரம்ம குல ராட்சுதையா இங்க விட்டு காட்டு வேச்சி அம்மா ஓய்வாரி மகவான் என்று அம்மா புகழோடானே இங்க சென்று வாரி சிவனார் என்று சென்று வாரி சிவனார் என்று எங்கம்மா சிறப்போடு விளக்குமிட்டு கரண சங்கிலி அம்மா நெருப்பாறு அவளோ நேலைகள்லாம் என்ன ஒத்தைக்காரன் சீமைவாடி அம்மா ஒரு தரியா அம்மா போதராஜ வட்டணம்மா என்ன பின்னரசி என்ன மக்கத்து நாரதீன மக்கத்து மை ஆண்டவரை அம்மா அருணகிரி மலையதில அருணாச்சலேஸ்வரரும் உண்ணாமலையாள அம்மா சீர்காழி சிதம்பரம் சிதம்பர தாண்டவரை சிவகாமி அம்மா முன்னாள் அம்மா வடக்கு கோட்டை வாசலுக்கு வடக்கு கோட்டை என்ன வருவாளோ பேச்சி அம்மா
அம்மா ஆண்டவனின் வரத்தினாலே கொண்டவனே இல்லாமல் அம்மா குழந்தை வாரா வாங்க வேண்டும். அம்மா கணவனோ இல்லாமல் அவளோ கை குழந்தை வாங்க வேண்டும். நமக்கு மாப்பிள்ளை இல்லாமல் அவளோ மதலை வாரா வாங்க வேண்டும். என்ன கொண்டவனை இல்லாமல் அம்மா குழந்தை வாரா வாங்க வேண்டும். நமக்கு புருஷனும் இல்லாமல் புருஷனோ இல்லாமல் புத்திர சந்தானம் வாங்க வேண்டும். சீர்காழி என்று சிதம்பரத்திலே வந்து பேச்சு பிரம்மகுல ராட்சதியானவள் ஆண்டவனை வரத்தினாள். தமக்கு கொண்டவனி இல்லாமல் குழந்தை வரத்தை வாங்க வேண்டும். கணவன் இல்லாமல் கை குழந்தை வரத்தை வாங்க வேண்டும். மாப்பிள்ளை இல்லாமல் முதல வரத்தை வாங்க வேண்டும். ஆளன் இல்லாத ஆண் குழந்தை வரத்தை வாங்க வேண்டும். புருஷன் இல்லாத புத்திர சந்தானம் வாங்க வேண்டும் என்று சொல்லி அம்மா சீர்காழி சிதம்பரத்தில் வடக்கோட்டை வாசல்ல அது காவணி செய்து கொண்டிருக்கிறார். என்ன செய்வாளம் தெரியுமா? அம்மா அழகழ புலியை வெட்டி ஆழகள எங்கம்மா 1000 வண்டி விறகு ஓட்டா 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 எங்கம்மா அம்மா தியுப்பி ஆளஞ்சுப்பி அம்மா புங்கஞ்சுப்பி புளியஞ்சுப்பி அம்மா பூவரசு கொங்கு முதல் அம்மா 21 சுப்பி வகை 21 இங்கம்மா எண்ணியதில் கொடுவாளா எங்கம்மா எண்ணியதில் கொடுவாளா அம்மா நாங்கனையோ பொங்கனையோ அம்மா நரனைய ஒழுகள் உற்றாள் அம்மா 7 வகை என்னை விட்டாள் எங்கள் ஏந்திலையாள் பேச்சி அம்மா அம்மா ஆகாயம் பூமி மட்டும் ஆகாயம் எங்கம்மா அக்கினியை வளர்வாளா எங்கம்மா அக்கினியை வளர்வாளா வளர்ப்பாயும் அங்கு பூமி அம்மா அக்கினிக்கு முன்னாலே அம்மா சுங்காசன கொரடும் போட்டார் சுங்காசனமதியிலே இருப்புமாக அம்மா தீக்குழியில் காலை போட்டு அம்மா 6 மாதம் 1 வருடம் 6 மாதம் அங்கு அருந்தவது செய்து வாராய் அக்கினி தவசதுதான் இருந்து வாராய் அம்மா ஒரு வருடம்
திரு நீலகண்ட பேச்சியம்மா இங்க பிரம்மகுல ராச்சுதையா அக்கினி வெப்பமது தாங்காமல் இன்னாண்டவனார் கொடுத்ததொரு மஞ்சளைய அள்ளி அம்மா பூசுவாளா அம்மா 3 வடி மஞ்சனையை 3 வடி அம்மா முகநிறைய பூசுவாளா எங்கம்மா முகநிறைய பூசுவாளா பூசினா அம்மா 4 வடி மஞ்சனையே திரு நீலகண்ட பேச்சி அம்மா இவ நாடு எங்கும் பூசுவாளா அம்மா 5 வடி மஞ்சனையை அம்மா அங்கமெல்லாம் பூசுவாளா தாயே 6 வடி மஞ்சனையை எங்க மாறுமையோடு பூசுவாளா தாயே 7 வடி மஞ்சனையை 7 வடி போகமாக பூசுவாளா போகமாக பூசுவாளா பூசினா அம்மா 8 வடி மஞ்சனையை அவளோ திட்டமுடன் பூசுவாளா அம்மா 9 வடி மஞ்சனையை எங்கம்மா உல்லாசமாய் பூசுவாளா தாயே 10 வடி மஞ்சனையை இந்த பைங்கிளியாள் பேச்சி அம்மா அவ பக்கமெல்லாம் பூசுவாளா அம்மா பூசுவாள மஞ்சனையே பூசுவாளே எங்கம்மா பொன்னுரைக்கு பார்த்ததுவோ எங்கம்மா பொன்னுரைக்கு பார்த்ததுவோ தாயே 3 நல்லோ கிரகமடி அம்மா முதல் கிரகம் முன்னாளே அம்மா 4 கிரகமடி அம்மா நடந்தாடும் பொற்கிரகம் அம்மா 5 கிரகமடி 5 உனக்கு அசைந்தாடும் நல்கிரகம் எங்க அம்மாவுக்கு அசைந்தாடும் நல்கிரகம் அம்மா கிரகமணி அம்மா 6 கிரகமணி
அம்மா அருமையுள்ள நல்கிறமோ தாயை 7 கிரகமடி அம்மா எடுத்தாடும் பொற்கிறமோ அம்மா 8 கிரகமடி அம்மா திட்டமுள்ள நல்கிறமோ அம்மா 9 கிரகம் அம்மா உனக்கு உள்ளாக பொற்கிறகம் என்ன 10 கிரகமடி 10 உனக்கு 16 பொற்கிறகம் அம்மா 16 பொற்கிறகம் அம்மா காப்பு மீட்டாள் கடைய மீட்டாள் எங்கம்மா கண்ணாடி பழையளிட்டா அம்மா நீல வளையளிட்டாள் அம்மாள் நிறத்துக்கு ஒரு பச்சையிட்டாள் அம்மா பச்சை வளையளிட்டாள் பச்சை எங்கம்மா பருவளைய கையிலிட்டாள் எங்கம்மா பருவளைய கையிலிட்டாள் அம்மா வளையலிட்டாள் அம்மா மோகன வளையலிட்டா அவளோ முறுக்குடாளே வளையலிட்டா இவளோ கண்ணாடி வளையலிட்டா அம்மா கருகுமணி வளையலிட்டா அம்மா கோல வளையலிட்டா அம்மா குணத்துக்கு ஒரு பச்சையிட்டா அம்மா மோகன பழையளிட்டாள் மோகன எங்க அம்மா முறுக்கு நாளே பழையளிட்டாள் அம்மா முறுக்கி நாளே பழையளிட்டாள் அம்மா தூரு சித்தாடை அம்மா அருகுமணி துயிலோடோப்பா அம்மா கோட்டாத்து கண்டாங்கி இன்னா துயிலோடோப்பாள் பேச்சிய அம்மா தாயை அம்மானை கிழுகுழு பயிர் அம்மானே எங்க மாடுவாளா பம்பையில எங்க மாடுவாளா பம்பையில பம்பையில ஆடுவாளம் பம்பையில பம்பை வேத்தி பிரம்மகுல ராட்சதியானவள் சீர்காழி சிதம்பரத்திலே 6 மாத 1 வருட காலங்களாகவும் சில நாள் சில வருட காலங்களாகவும் வெகு நாள் வெகு வருட காலங்களாகவும் பல நாள் பல வருட காலங்களாகவும் பாவை பேச்சு பிரம்மகுல ராட்சதியானவள் பௌசோடு குளிர்ந்து கொண்டிருக்கிறாள். அம்மா அப்படி தவசு இருக்கும் போதுதான் இங்க கதை ஒண்ணு நடக்க மாதிரி தெரியல.
அம்மையான இந்த பேச்சு பிரம்மகுலராட்சியானவள் திருநீலகண்ட பேச்சு அம்மாள் அப்படி அக்கினி தவம் இருந்து கொண்டிருக்கிறார். அம்மா தவத்தோடி வளர்ந்து கொண்டு இருக்கும் போதுதான் இங்கு கதை என்ன நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம பூலோக சீமையில அம்மா பூலோக சீமையில ஈனா புகழுடனே ஆண்டு வாராங்கோ காலங்கள் 4 பேரும் 4 பேரும் அப்படி வாழ்ந்து வரும் நாளையில ஏன்னா மூப்பு இளமை தெரியாமல் என்ன நான் பெரிது நீ பெரிது என்று நலமுடனே சண்டை செய்தா என்ன அவள் பெரிது இவள் பெரிது என்ன அவள் பெரிது இவள் பெரிது என்று அடிக்கடி சண்டை போட்டாங்கோ. எல்லாத்துக்கும் பெரியவளான உமாதேவியும் தங்கரை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நம்ம மூப்பிய நம்ம விவகாரத்தை முடித்து வைக்க வேண்டுமானால் தீராத வழக்குகள் எல்லாம் தீர்ப்பார் தில்லை சிதம்பரத்தாண்டவர். அவர் இடத்திலே சென்றமானார் விவகாரத்தை முடித்து வைப்பார் என்பதாக சொல்லி 4 பேருமாக பேசி முடித்து தில்லவனக்காட்டுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறாங்க. அவர் வந்து கொண்டிருக்கும் போதும் பூமாதேவி கங்காதேவி பார்த்து சொல்லுகிறார், அம்மா கங்காதேவி சிதம்பரத்தானவனை கண்டாரானால் நான் தான் பெரியவர் என்று சொல்வார் என்றார். அக்கினி தேவிக்கு சரசரிச்சோம் அதே வாதாட்டம் 4 பேருக்குள்ள சண்டை வந்த காரணத்தால் கெட வந்த காரணத்தால் 4 பேரும் 4 திக்குகளாக 4 திசைகளாக 4 பக்கங்களாக சென்று விட்டார். அப்படி சென்றதுக்கு பின்னால் பூமாதேவியோ பூர்ண கர்ப்பம் அப்படி கர்ப்பமா இருக்கக்கூடிய பூமாதேவி சற்று இளைப்பாரி போவன்னு சொல்லி ஒரு ஆழமரத்தடி போய் அமர்ந்தாளாம். அப்படி அமர்ந்திருந்த பூமாதேவியோ பொறுப்பு கையில் எடுத்து பூமியில ஓங்கி ஒரு தட்டு தட்டினாள். அப்படி தட்டும் போது பூமியானது கபாலமா வெடித்து அதுல இருந்து ஒரு பழகன் தோன்றினார். யார் அந்த பழகன்? என்ன சுருவத்தோடு இருந்தான் தெரியுமா? என்ன 2 நிற நல்ல கருப்பழகன் கருப்பழகன் என்ன இழக்கும் பழைய இன 18 நல்லோ இன பாரசுர நல்லோ இன பாலகனும் தோன்றுவானா இன தோண்டியதோ பாலகனோ. பூமாதேவி முன்னால் வந்து நின்று என்ன பேரும் என்ன என்ன குளமோ என்ன பிறந்த இடத்து குளமும் என்ன பிள்ளை பழகனும் கேட்ட போது என்ன தாயான பூமாதேவி மகனை பூமிக்குள்ள பிறந்ததாலே ஒம்பேரு புண்ணியமுத்திரம் இருளப்பேண்டா என்ன ஒரு ஆழ்ந்த வேளையில என்ன ஒண்டி ஒட்டு இருந்ததாலே ஒம்பேரு ஒண்டி கள்ள இருளப்பேண்டா இன்று உண்மையோடு பேர் கொடுத்தா என்ன பேரு வெட்ட இருளப்பேனும் என்ன பேரு வெட்ட இருளப்பேனும் இந்த தாயான பூமாதேவி சீர்காழி சிதம்பரமா இன்ன சிறப்புடனே வாரபோது இன்ன தில்லைவான காணாதீன இன்ன மானும் களையுமாக மறி விளையாடி இருக்க கண்டார் மறி விளையாடி இருக்க கண்டார் கண்டாரியா
கண்ட போது இன்னமைந்தம்பான இருளப்பனோ இன்ன மான்கறி புசிக்க வேண்டும் இன்ன மாமிஷம் அருந்த வேண்டும் இன்ன என்று வாழ மனதில் எண்ணி இன்ன விழ்வழைத்து நானே ஏற்றி இன்ன விட்டான் ஒரு சரவானோ இன்ன விட்டவான வட்டுருகி இன்ன மண்கள் கீழ விழுந்திடுமா இன்ன மண்கள் கீழ விழுந்த போது இன்ன மைந்தம்பான இருளப்பனோ இன்ன உறைவாளை கையிலெடுத்தாய் இன்ன வாறு வாராறு பானார் வாறு வாரார் இன்ன வாயில் ஓட்டு புஷித்தானே வாயில் ஓட்டு புஷித்தானே மன்கரி பூசித்ததுவோ என்ன மாதாவுக்கு தெரியாது என்ன தெரியாமல் அருந்துகிறான் என்ன திறமையுள்ள இருளப்பனோ என்ன சீர்காழி சிதம்பரமா என்ன சிதம்பரனார் வாசலிலே என்ன பூமாதேவி வருவாளா என்ன கங்காதேவி வருவாளா அக்கினி தேவி அம்மா வருவாளா அன்னை சரஸ்வதி வருவாளா இன்ன நால்வரையும் கண்டதோரு இன்ன நல்லதொரு சிதம்பரமோ வாருங்கோ தங்கையரே வாருங்கோ என்று வரவே ஏற்ற சிதம்பரனோ வரவே ஏற்ற சிதம்பரனோ தேவி மாமா கங்கா தேவி மாமா அக்கினி தேவி மாமா ஆனா சரஸ்வதி வாருங்க 4 பேர் ஒத்துமை வந்திருக்கிறீங்களே ஒத்துமை ஓங்குக என்று கொள்கை வளர்ந்து கொண்டு இருக்கிறது ஒத்துமை குலைக்கிறவாவையா இருக்க கூடாது அதாவது உங்களுக்குள்ள ஏதோ சண்டை சடவு வருத்தம் கேள்விப்பட்டன உங்களுக்குள்ள என்ன சண்டை என்ன சடவு இன்னும் வருத்தம் என்றா சிதம்பரத்தாண்டவர் என்னை கேட்டால் உமாதேவி ஐயா சிதம்பரத்தானவரே நாங்க எதுக்கு சண்டை போட்டோம் நாங்க என்ன சொத்து தொகை 5 கொஞ்சம் தோக்குறோம் 6 மாடு கொடுக்குற சண்டை போட்டோமா அல்ல நான் பெரிய இது நான் இருக்கா இல்லையா இவ நான் தான் பெரியவங்கிறா அவளும் நான் தான் பெரியவங்கிறா இந்த அம்மா நான் தான் பெரியவங்கிறா இதான் எங்களுக்குள்ள சண்டை சட வருத்தம் என்றார் இனி கேட்டா சிதம்பரத்தாண்டவர் அம்மா உமாதேவியே இந்த ஊருக்குள்ள ஒரு சண்டை சட விவகாரம்னா என்கிட்ட தான் வருவாங்க வாங்கிட்டே வர முடியும் அந்த விவகாரத்தை உங்களால தீர்க்க முடியாது வாங்கியா அந்த பக்கம் அப்படின்னா அப்படியே போயிருவாங்க அந்த அளவுக்கு இந்த ஊருக்குள்ள எனக்கு ஒரு கௌரவம் ஒரு கம்பீரம் ஒரு தோற்றம் ஒரு மரியாதை அதாவது உங்களுக்குள்ள சண்டையை பாக்குற போது பெரிய காரியமா ஒண்ணும் தெரியல அதான் என்ன தெரியுமா எல்லாத்துக்கும் விளை பொறுத்தவள் இந்த பூமாதேவி அதுக்கடுத்தவள் கங்காதேவி அதுக்கடுத்த அக்கினி தேவி எல்லாத்துக்கும் இடையில்தான் எங்களுக்கு சரஸ்வதி அம்மா என்று பாகுபாடு இல்லாமல் பட்சபாதம் இல்லாம விவகாரத்தை முடித்து விட்டார் அப்படி விவகாரத்தை முடிச்சுட்டு இருக்கும்போதுதான் அங்க இருந்து ஒரு வாடை வந்துட்டு இருக்குன்னு வாடனை சவாரி பட்டு வாடையா நாட்சி பிடிக்க முடியல என்ன யாருன்னு சொல்லி பார்க்கும்போது பூமாதேவி பக்கத்துல பையன் இருக்கா நாய் பையா இருந்தா இந்த வாடை வந்துகிட்டு இருக்குடா நீ என்னடா சாப்பிட்டாய் சாப்பிட்ட ஆகாரம் என்ன என்ன சாப்பிட்ட சாப்பிடலையோ நீ மாம்சம் இருந்திருக்கிறாய் மார்க்கறி குடிச்சிருக்கிறாய் பொழு கொடுங்க இருக்க கூடாது பாத்துக்கூடப்பா நடந்து போயிட்டு வா என்றா சிதம்பரத்தாண்டவர் என்னை கேட்டா உமாதேவி ஐயா சிதம்பரத்தாண்டவரே அரியா பையா அறியாதனால பார்த்துட்டா புரியா பையன் முடியாதனால பார்த்தா நீ சின்ன பையன் தானே அதனால அப்படி சிறு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதான் என்ன தெரியுமா
இவனை தனிப்பட்ட முறையில அனுப்ப முடியாது. இவனுக்கு பக்கத்துணைக்கு ஒரு ஆள் வேண்டாம். கொச்சியில வரமாட்டான், பசுபோடு தெரியாது. அதனால பகதுரைக்கு ஆள் வேண்டும் என்றார். என்னை கேட்டா சிதம்பரத்தாண்டவர், அம்மா பூமாதேவியே, ஏற்கனவே வடக்கோட்டு வாசல்ல பேச்சு பிரம்மகுலராட்சியானவள் பிள்ளைக்காக பிறந்து வச்சுக்கிறான். அவ இடத்துல இந்த பையனை அடப்படிச்சுட்டு இவங்க இருப்பிடத்துக்கு வச்சாரு. என்றா சிதம்பரத்தாண்டவர், உன பூமாதேவியானவர் இருளப்பனை கையை பிடித்துக் கொண்டு வடக்கோட்டு வாசல் வந்து குரல் கொடுத்து அழைத்தார். இப்படி அழைப்பாளம் தெரியுமா? எங்கள் அக்கா அக்கா பேச்சி அம்மா என்ன பெறமகதி என்று 5-6 நல்ல சத்தம் பேச்சி அம்மா மது காய்ந்து எங்கள் அம்பிகையாளான பேச்சி அம்மா யாரடியோ இப்ப அழைக்கிறது என அழைக்கிறது என்று அதட்டியது அம்மா வருவாள். அழைக்கிறது இக்கானாந்தான காணல்ல பூமாதேவி இன்ன நலமுடனே முந்தனை அழைத்தினக்கா இந்த பாடகனை உனக்கு நான் தருவேன் இன்று இருளப்பனை அவளோ கையில் விடுத்து இந்த பேச்சி அம்மாளிடம் படவடைத்தார். இந்த பிற்றாலே நம்ம பூமாதேவி பூமாதேவி இந்த வளப்பாளா நமது பேச்சி அம்மா அம்பிகையா பேச்சி அம்மா அங்கிருந்து வருவான். என்ன ஆண்டவனா சிதம்பரத்தில் வேண்டிய வரங்களோடு 1008 சிவதளமும் 108 அம்மா குற்றாளாய் அவளோ பாவனாசோர் அவ தாமிரபரணி அம்மா சாணவானோ இன பாவனாத பெருமாளையும் பார உலகாலை அம்மா கன்று கட்டும் தொழுக்குறையும் இந்நகருத்தாக அவளோ கல்யாணி அம்மா ஒன்றே அம்மா ஆனந்த கோட்டை ஆனை ராவியதோ என்ன ஒட்டே தானோ நல்ல முருகனுண்டு முருகனுண்டு இன தூர மண்ணை நல்லா ஐந்துகளை நல்ல பொய்கையில அம்மா அகசியரை அவளோ சேர்வு செய்து அம்மா வானதித்தா நல்ல பிரம்மதித்தா அம்மா ஏகாதித்தா சக்கரதித்தாயே அவளுவாராயே இந்த சுரமுத்தைய வாசலிலே அம்மா மேல வாசல் வந்தல்லவோ அந்த அட்டோட்டி செய்வாராயே என இத்தனை சுரமுத்துவாரையனாரோ அம்மா போரான உட்களையாய் வாடியம்மா வீச்சியம்மாயே எங்க பிரம்மகுல ராசுரையே எங்க அட்டோட்டி செய்ய வேண்டாயே மேல வாசலுக்கு காவலாக நீதி நபாரடி மூடலிலாயே வழக்கவா ஆலயமாயே என வரிசையோடு குழுவிருந்தாயே அப்படி குழுவிருக்கும் நாளையிலாயே எங்க சுரமுத்தையா வாசல் விட்டு அம்மா 4 காலம் மண்டபமாயே அம்மா நலமுடனே அங்கடங்கு எங்க சிரம்போட பாதகூடி
அம்மாலும் சமவிட்டு என் ஆளரம் வைகையிலாயே திரு நீலகண்ட கசமதியிலாயே திரு நீலகண்ட பேச்சு என்று எம்மா அங்கு ஒரு இடைய வாங்கி பிறகு அங்கிருந்து பயணமானாள் திரு நீலகண்ட பேச்சு அம்மாவே நம்ம ஆளரம் ஆக வேண்டும் அதில் கோமரங்கள் இருக்க வேண்டும் திரு நீலகண்ட கசமவிட்டு அம்மா பறையருடன் ஆவணமாயே அம்மா குண்டாறு கைவேலி அம்மா புத்தியம்மா மிளகவழி அம்மா சக்கிலி காப்பு அந்த மனத்துடன் விட்டு அம்மா விருந்துக்காடு பாலகூடி அம்மா மணிமுத்தாறு கடந்து என வடக்கு முகமாக இளையர்மானம் மாலகூடி அம்மா மந்தைகள் கடந்து முத்தார உட்படாய செலவு செய்து என ஆளு நகரமிட்டு அம்மா மேற்கே முகமாக அம்மா செட்டி மேடு வாழகூடி இந்த வேம்பையாபுரம் அறிகிறாயே வந்தாரி செய்வாராயே அம்மா ஆளாளி ஊடுவாராயே இந்த வேம்பையாபுரம் அறிகிறாயே திரு நீலகண்ட பேச்சு என்று அவளுக்கு கிழக்கு முகமாக இடம் கொடுத்து விடம் போட்டு அப்படி குளியமைத்து வைத்தாங்குவாயே என வேளமட்டம் ராயனோடு யாரையும் முத்துவட்டாயே என உம்மக்காலும் முகமாக நிலையம் போட்டு திரு நீலகண்ட பேச்சு அம்மாய் அப்படி ஆரடும் தேடியல்லாயே அவ சாமாளி சாமம் போறாயே அம்மா காடு சுத்தி பார்க்க போறாயே திரு நீலகண்ட பேச்சு அம்மாயே என் அத்த சாம வேலையிலாயே இந்த காடு சுத்தி வருவானாயே என் தாயார பேச்சு அம்மாயே இந்த வேம்பையாபுரம் வழியிலாயே அம்மா மலையடி ஓரத்திலாயே அம்மா கிழக்கு முகமானாயே திரு நீலகண்ட பேச்சு அம்மாயே அப்படி அருமளவா இருப்பானாயே நீங்க வார போற ஜனங்களுக்கு அம்மா வாக்குவாரம் கொடுப்பானாயே திரு நீலகண்ட பேச்சு அம்மாயே யாரையும் முத்துவட்டாயே நம் மம்மக்காலும் நம்மக்காலும் இந்த வேம்பையாபுரம் வழியில அம்மா காத்து வரும் தெய்வமான திரு நீலகண்ட பேச்சு அம்மாயே அம்மா சாவாதி சாமத்திலாயே அம்மா சதி சாம வேலையிலாயே திரு நீலகண்ட பேச்சு அம்மாயே அவ காடு சுத்தி வருவானாயே என் கட்டளைக்கு பேச்சு அம்மாயே அவ ஊரு சுத்தி வருவானாயே எங்க உத்தமியா பேச்சு அம்மாயே அவ ஆரப்பந்தம் செய்யுமானே திரு நீலகண்ட பேச்சு அம்மா அந்த பாதிசாம வேலையிலாயே இந்த வேம்பையாபுரம் வழியிலாயே என காக்கும் தெய்வமாக திரு நீலகண்ட பேச்சு அம்மாயே அவ காடு சுத்தி பார்ப்பானாயே திரு நீலகண்ட பேச்சு அம்மாயே இந்த ஊரு சுத்தி பார்ப்பானாயே உத்தமியா பேச்சு அம்மாயே அவளுக்கு வீரப்பண்ணா விருசடையாயே அம்மா விரித்த சடையோடு சிங்கமுக வெந்தியனாயே சிங்க வாகனத்தில் தானமர்ந்து என் தாயான பேச்சு அம்மாள் பிரம்மகுல ராட்சுரையாயே அவ காடு சுத்தி வாரானே திரு நீலகண்ட பேச்சு அம்மாயே என் கட்டளையும் பேச்சு அம்மாயே என் நாட்டு பேச்சு வட பேச்சு திரு நீலகண்ட பேச்சு அம்மாயே திரு நீலகண்ட கசமதியில என் நின்று விளையாடுவானாயே திரு நீலகண்ட சத்தியவாயே இந்த வேம்பையாபுரம் வழியிலாயே என் காக்கும் தெய்வமாக திரு நீலகண்ட பேச்சு அம்மா அப்ப காடு சுத்தி வாப்பானாயே என் கட்டளையும் பேச்சு அம்மாயே அவ ஊரை சுத்தி வாப்பானாயே என் உத்தமையா பேச்சு அம்மாயே ஆங்காரி ஒங்காரி ஆயிரம் என்னுடையாள் அவ காடு சுத்தி வாராளே என் கட்டளையும் பேச்சு அம்மாயே அவளுக்கு கப்பரை என் கைப்புறம்பாயே என் வேளமட்டம் ராயனோடு என் தாயான பேச்சு அம்மாயே அவ காடு சுத்தி வாராளே என் கட்டளையும் பேச்சு